ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோட நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 475 பார்க்க போகிறோம். நான் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி யூகி வந்து டென்டைல்ஸோட சண்டை போடுறப்ப அதோட கொம்பும் பல்லும் போயிருக்கும். பட் போன எபிசோட்லையும் சரி இந்த எபிசோட்லையும் சரி அதை இருக்காமையே காட்டியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் எரர். நருட்டோ எனக்குன்னு கனவு இருக்குப்பா, உங்களை விட பெரிய ஹோக்காகி ஆகணும்னு. சத்தியமா சொல்றேன், அவன் அந்த பக்கம் அம்மாவை பார்த்தீங்கன்னா என்னை பத்தி ஒரு துளி கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட நான் என் பெஸ்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்கன்பா. இழந்த உயிருக்காக ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ஃபைனல் வேலைங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹோக்காகேஸ் மறையிறப்ப ஹிருசன் மிச்சத்தை உங்ககிட்ட விட்டுட்டு போகிறோம். ககாஷி சக்குரா சாஸ்கே நருட்டோன் பாரு, ககாஷி லாட் தேர்டன் பாரு, டோபிராமா ஹாஷிராமா கிட்ட உங்களுக்கும் ஆதராவுக்குமான விஷயம் இதோட முடிஞ்சு. சாரு சொன்ன போலவே மிச்சத்தை அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட விட்டுலான்னு பாரு. ஹஷிராமா மனசுக்குள்ள நருட்டோ சுமாக்கி சாஸ்கே உச்சிஹா நாங்கள் விஷயங்களை முடிச்சதுலேருந்து நீங்கள் வித்தியாசமான முடிவுகள் கொண்டு வரலாம், இல்லை கொண்டு வந்தே ஆகணும்னு திங்க் பண்ணுவார். ஜெட்ஸு மேலே அந்த லைஃப் சோர்ஸ் படவும் அது மரமாகும். டெய்லி பேஸ் இப்போ நம்மளும் ஃப்ரீ ஆகிட்டனுங்க. சன்கோக்கு சுயரண்டோக்கே நான் போறேன்ட்டு சிரிக்கும். கோக்குவே காடுகள்ல நான் எனக்குன்னு தனித்து இருக்க போறேன்கும். கோமே இறுதியா நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம், கனவு போல இருக்குங்கும். குராமா ஏர்டெல்ஸ் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும். அதான் யோசிச்சுட்டு இருக்கனுங்கும் யூகி. குராமா முழிக்கவும் யூகி பீகிட்டே திரும்ப போலான்னு பாக்குறேன். அவன் ரேப் பண்றது கடுப்பா தான் இருக்கும், இருந்தாலும் என் கூட வளர்ந்தவன். அப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும். குராமா நானான்ட்டு நருட்டோவை ஓரக்கனால பார்க்கும். ஹாகரோமோ உன்னோட ஆல்ரெடி ஒரு பீஸ் ஆஃப் சக்ரா நருட்டோக்குள்ள இருக்கு. சொல்ல போனா நருட்டோ டெய்லி பீஸ்டான நீங்க எல்லாரும் கேதர் ஆகிறதுக்கான ஒரு இடமா இருப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண விரும்புனா நருட்டோக்குள்ள இருக்கிற சக்ரா மூலமா உங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். குராமான் கூப்பிடவும் என்னங்கோ. ஹாகரோமோ குராமா நீ நருட்டோக்குள்ள இருந்து எல்லாரும் கேதர் ஆகிற அந்த இடத்த பாத்துக்கன்பாரு. குராமா என்னங்கவும் ஹாகரோமோ நீ எனக்கானது இல்லைன்னு தெரியும்லன்பாரு. குராமா ஹோல்மேன் நீ சொல்றனால வேற வழி இல்லைங்கோ. எல்லா டெலிபீஸும் சிரிக்குங்க. குராமா அப்படி என்னடா பண்ணியா இருக்குன்னு கேட்கும். கோகோ இப்போ கூட உண்மையா நடந்துக்க மாட்டேங்கிற பத்தியா ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணாமே இருக்க, எப்பவும் போலவே இருக்க குராமாங்கும். நருட்டோ சிரிப்பான். சக்குரா இருத்தையும் முடிஞ்சிருச்சு, 4th கிரேட் என்ஜாவர் முடிவடைஞ்சிருச்சுன்பா. ககாஷி ஆமான்ட்டு மிச்சம் இருக்கலாங்க போது ஹாகரோமோ நருட்டோ சாஸ்கே நான் முதல்லயே கேட்டது போல என் அம்மா காவியாவோட சண்டை போட்டதுக்கு அப்புறமா உங்களோட பதில்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்பாரு. நருட்டோ என் பதில் சேம் தான், ஆனா ஒரே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணேன் காவியாவோட சண்டை போட்டதுல. என்னோட அம்மா குஷினா உசுமாக்கியா இருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பான். நான் சண்டை போட்டவங்களே காவியா ரொம்ப டிஃப்ரெண்ட், சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு இதயம் இருக்கிறது போலவே தெரியலேன்பான். ஹாகரோமோ மக்களுக்கு இடையில என் அம்மா காவியாவை ரொம்ப நேசிக்கிற கடவுளா தான் பார்த்தாங்க, ஆனா எந்த ஒரு விஷயம் அவங்கள ஒரு டீமனா மாத்துச்சுங்கிறது எனக்கு தெரியலேன்பாரு. இந்த சக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்ட ப்ராசஸ்ல தான் ஏதோ நடந்திருக்கும் போல. எந்த வகையிலையும் நீ என் அம்மா போல இல்ல, அவங்கள போல நீ இருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். உனக்குள்ள இருக்க எல்லா டெலிபீஸோட சக்கரா இருந்தாலும் அப்புறம் இப்ப மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த இன்ஃபினிட் சுக்கியோமியா அன்டூ பண்ணணும் பாரு. குராமா ஆனா எப்படி பண்ண போறீங்க ஸ்பெசிஃபிக்கா, எங்களோட சக்தி வேணுமான்னு கேட்கும். ஹாகரோமோ இல்ல அதெல்லாம் தேவையில்லை, நருட்டோ கிட்ட எல்லா டெலிபீஸோட சக்கராவும் இருக்கு, கூடவே சாஸ்கே கிட்ட ரெனேகான் இருக்கு. ஒரே சமயத்துல 2 பேரும் சைன் வேவ் பண்ணாங்கன்னா ஜுட்சு செயல் தவிர்க்கப்படும் பாரு. குராமா என்ன அது அவ்வளவு ஈஸியான்னு கேட்கும். ஹாகரோமோ நான் நல்லாவே ரிசர்ச் பண்ணிட்டேன், அம்மாவோட இந்த இன்ஃபினிட் சுக்கியோமியா அப்படி அன்டூ பண்ணுங்கிறதன் பாரு. அதுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல சாஸ்கே, மிச்சம்லாம் உன் கையில தான் இருக்குன்னு பாரு. சாஸ்கே சரி, ஆனா இன்ஃபினிட் சுக்கியோமில இருக்க கரண்ட் 5க்காகவே நான் கொல்ல போறேன்பான். சக்குரா ககாஷி ஷாக் ஆவாங்க. நருட்டோ கடுப்பாவான். இன்ஃபினிட் சுக்கியோமில மாட்டிருக்க கரண்ட் 5க்காகவே காட்டுவாங்க. ககாஷி என்ன சொன்ன சாஸ்கே, 5க்காகவே என்ன பண்ண போறேன்னு கேட்பாரு. சாஸ்கே அப்புறம் டெய்ல் பீஸ் உங்களையுமே நான் என் கட்டுக்குள்ள கொண்டு வர போறேன், இறுதியா உங்க கதையும் முடிவு பண்ணுவான். குராமா என்னடா சொன்னேன்ட்டு தாக்க வரும். சாஸ்கே எல்லா டெய்ல் பீஸ்டையும் அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவான். ஹாகரோமோ அவன் எல்லா டெய்ல் பீஸ்டையுமே கெஜுட்ஸ்ல போட்டான். வெறும் ஒரு பார்வையில. நருட்டோ நான் பயப்பட்டது போலவே முடிஞ்சிருச்சு, எனக்கு வேற வழியே இல்ல, இதை நீ ஹேண்டில் பண்ணுவேன்னு நம்புறேன். என்னால இந்த உலகத்திலே அதிக நேரம் இருக்க முடியாது, சீக்கிரமே மறைஞ்சிருவன் பாரு. நருட்டோ சரி, கூடவே மன்னிச்சிருங்க 6 பேட்ச் சூப்பர் தாத்தா, ஆனா நாங்க உங்க பசங்க மாதிரி முடிய மாட்டோம். கூடவே நான் ஒன்னும் ஆசுராவும் கிடையாது, சாஸ்கேவுமே இந்திரா கிடையாதுன்பான். ககாஷி சாஸ்கே இதான் உன்னோட கரண்ட் ட்ரீமா, இன்னமும் பழி வாங்குற எண்ணத்துல இருக்கேன்னு கேட்பாரு. சக்குரா ஏன் சாஸ்கேன்னு கேட்பா. சாஸ்கே நான் ஒரு தடவை சொன்னதான், மொத்தமா அழிக்கிறது தான் என்னோட கனவு, என் லட்சியம்லாம். ஆனா இப்ப நான் வேற உணர்றேன், அழிக்க விரும்புறேன், கூடவே திரும்ப கட்டமைக்க. இருள் இல்லாத ஒரு கிராமம், ஷினோபி உலகத்தை சீர்திருத்தம் பண்ண போறேன். நான் சொல்றது எதை பத்தினு புரியுதுல, புரட்சின்பான். ககாஷி புரட்சியான்பாரு. ஹாகரோமோ பாஸ்ட் ஆன்சரை யோசிப்பாரு. ஹாகரோமோ சாஸ்கே கிட்ட மை டியர் சாஸ்கே நீ என்ன செய்ய போற, இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எதை தட போற, எனக்கு உன்னோட நேர்மையான தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் வேணும்னு இருப்பாரு. சாஸ்கே வார்க்குள்ள என்டர் ஆகிறப்பவே சொல்லியிருப்பான்ல, இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிரசன்ட் 5 தான் காரணம், அதனால நான் ஹோகாகே ஆகி மாத்த போறேன்னு. ஹாகரோமோ ஹோகாகேன்னு மென்ஷன் பண்ணி அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பாரு. சாஸ்கே அவ்வளவு அவசியம்னா நான் சொல்றேன்னு இருப்பான். பிரசன்ட் சாஸ்கே கேட்டஸ்ட்ராஃபிக் பிளானட்டரி டெவஸ்டேஷன் பண்ணுவான், எல்லா டெலிபீஸையுமே அதை சீல் பண்ணும். குராமா நருட்டோ நீ ஏதாவது
பண்ணணுங்க. நருட்டோ நான் எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்றேன்பா. நருட்டோ எல்லாரும் கொஞ்சம் காத்துருங்கன்ட்டு கீழே குதிப்பான். சாஸ்கே இந்த போர்னால ஓரளவுக்கு நான் என்னோட ரினேகானோட எபிலிட்டிஸை அடாப்ட் பண்ணிட்டேன்பா. அப்புறம் என் வழியில குறுக்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. நருட்டோவை பார்த்துட்டு உன்னை தவிர நருட்டோன்பா. ஹாகுரோமா விஷயங்கள் பிளான் பண்ணபடி போல. போன தடவை சக்தியை ஒரே ஒருத்தனுக்கு கொடுத்து இந்திரா அசுராக்கான விஷயம் முடிஞ்சது. இந்த தடவை அப்படி இருக்க கூடாதுன்னு சக்தியை 2 தரப்புக்கும் நம்பி ஒப்படைச்சேன். ஆனா இதோட ரிசல்ட்டும் சேமா தான் இருக்குன்னு பாரு. நருட்டோ இல்ல சகோதரர்களுக்கான சண்டை இதோட முடிய போதுன்பா. நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட்ல போக விடு. இறுதி அதுகளுக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்பா. நருட்டோ பாஸ்ட் அதுகளோட இந்த விஷயங்களை யோசிச்சுட்டு நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கேன். அதனால எனக்கு தெரியும் அதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதுன்பா. சாஸ்கே நருட்டோ உனக்கு இன்னுமா புரியல? உனக்குள்ளதான் அந்த 9 டெய்ல்டு பீஸ்டோட சக்கராவுமே இருக்கு. சொல்ல போனா இறுதியில உன் கதையும் தான் சேர்த்து முடிக்க போறேன்பா. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. சாஸ்கே சொல்ல போனா நீ சாக போற நருட்டோ தேவையே இல்லாம. சரி சொன்னது போல உனக்குள்ளதான் அந்த 9 டெய்ல்டு பீஸ்டோட சக்கரா இருந்தாலும் இதை ரிலீஸ் பண்றதுக்கு நீ எனக்கு தேவையில்லை. நான் கேப்சர் பண்ண டெய்ல் பீஸை எனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்குவேன். அது வரைக்கும்னாவது அதுகளை வாழ விடுவன்பா. நருட்டோ அதெல்லாம் நடக்க விட மாட்டேன்னு உனக்கு தெரியாதான்பா. சாஸ்கே நினைச்ச போலவே உன்னதான் முதல்ல முடிக்கணும் போல. வா இதை வேற பக்கம் வச்சுக்கலாம், உனக்கே புரியும் நம்புறேன்ட்டு போவான். கக்காஷி சாஸ்கே நின்றான்ட்டு அப்படி தடுமாறி விடுவாரு. மனசுக்குள்ள சரிங்க நான் பயன்படுத்துறதுக்கு அப்புறமான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எதுன்னு திங்க் பண்ணுவாரு. சக்குரா சாஸ்கே போறதை பார்த்துட்டு அழுவா, கையை முறுக்குவா. என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு என் மனசுக்கும் தெரியும். நான் உன்னை காதலிச்சாலும் உன்னை நான் எவ்வளவுக்கு அதிகமா கேர் பண்ணாலும் சாஸ்கே, அப்புறம் இன்னும் என்னால உன் பக்கத்தால வர முடியல, உன் கூட சண்டை போட முடியல. என்னால எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு கெஞ்ச மட்டும் தான் முடியுது. ரொம்ப பரிதாபமா இருக்கு இல்லையான்ட்டு அழுவா. பாஸ்ட்ல சாஸ்கே சக்குராக்கு தேங்க்ஸ் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு பிரசன்ட் சக்குரா, ஆனா ப்ளீஸ் சாஸ்கே உன் இதயத்துல ஏதோ ஒரு மூலையிலாவது என்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீனா தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திக்க. 2 பேர் சேர்ந்து இருந்தா விஷயங்கள் பழையபடியே இருக்கும். ஒரு நாள்ட்டு அழுகும் போது சாஸ்கே திரும்பி பார்த்து நீ இன்னுமே தொல்லை பிடிச்சவளாதான் இருக்கேன்ட்டு சக்குராவை கெஞ்சுட்ஸ்ல போட்டுருவான். சக்குராவோட கெஞ்சுட்ஸ்ல சாஸ்கேவே சக்குராவை கொண்ட மாதிரி இருக்கும். சக்குரா விழுகவும் கக்காஷி என்னன்ட்டு பாப்பாரு. நருட்டோ சக்குராவை கெஞ்சுட்ஸ்ல போடணுங்கிற அவசியமே இல்லையன்பா. சாஸ்கே அவளை கெஞ்சுட்ஸ்ல போடலினா தேடி வருவா, குறுக்க வருவாடான்பா. கக்காஷி சக்குரா எப்போ உனக்கு உதவி செய்ய தான் பாக்குறான் பாரு. சாஸ்கே என்ன ரொமான்ஸ் பண்ண சொல்றியா? அவளை காதலிக்கவும் அவளால காதலிக்கப்படவும் காரணமே இல்லைன்பா. கக்காஷி நீ ஒருத்தங்களை வெறுக்கிறீனா தான் அது ரீசன் பண்றக்கான சரியான டைமா இருக்கும். கூடவே சக்குரா அவ உன்னை அடையறக்கும் பாக்கல, அவ உன்னை காப்பாத்த மட்டும் தான் நினைக்கிறா. உன் கையாலேயே சாக தெரிஞ்சா. ஆனா இப்ப கூட பாரு அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவ உன்னை காதலிச்சு வருந்திட்டு இருக்கான்னு பாரு. பாஸ்ட்ல சாஸ்கே அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்பா என்னையும் அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு கேட்பான். திடீர்னு எதுக்கு அப்படி கேக்குறீங்கவோ? சாஸ்கே அப்பா ஒரு நாள் சொன்னாரு தட்ஸ் மை பாய்னு. ஆனா அது அப்பா எப்பவுமே எட்டாச்சிக்கு மட்டும் தான் சொல்லுவாரு. அதனால அதை கேட்கவே நல்லா இருந்துச்சுன்பா. மீகிட்ட சந்தோஷப்படுவாங்க. சாஸ்கே ஆனா அப்பாவும் எட்டாச்சியும் என் அண்ணனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிறேன்னு நினைக்கிறேன்பா. மீகிட்டோ உன் அண்ணன் அப்புறம் நீ தான் உன் அப்பா உன்னையும் உன் அண்ணனையும் பத்தி தான் எப்பவுமே டீப்பா நினைச்சிட்டு இருப்பாருன்பாங்க. ஆனா அவர் எப்போ எட்டாச்சியை பத்தி தானே நினைக்கிறாருன்னு கத்துவான் சாஸ்கே. மீகிட்டோ அதுக்கு காரணம் சிம்பிள் தான், உன் அப்பா தான் நம்ம கிளானை ரெப்ரசென்ட் பண்றது, அதனால உச்சியா கிளானை அவர் ப்ரொடெக்டடா வச்சிருக்கணும்லன்பாங்க. சாஸ்கே அதுக்காகவான்னு கேட்பான். மீகிட்டோ இங்க பாரு உங்க அண்ணன் உனக்கு முன்னால பிறந்திருக்கான் சீனியரா. முதல்ல பிறக்கிறவனுக்கு தான் கிளானோட கடமைகள் அதிகமா இருக்கும். உன் அப்பா தான் கிளானுக்கான கடமை எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னா இது ஆப்வியஸ் தானே. அடுத்து இட்டாச்சி தான் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தாகணும். ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நம்ம 2 பேத்துக்குள்ள சீக்கிரட்டா வச்சுக்க. உன் அப்பா என் கூட இருந்து சுத்தி யாரும் இல்லாதப்ப உன்னை பத்தி தான் பேசுவாருன்பாங்க. அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்புறம் அவருக்கான ஃபீலிங்ஸ் அவரால் காட்டிக்க முடியலன்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பான், டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அகாடமிக்கு கிளம்புறப்ப மிக்கட்டோ அகாடமி முடிஞ்சதுக்கு அப்புறம் வா உன்னோட ஷூரிகன் பிராக்டிஸை நான் பாத்துக்கிறேன்பாங்க. சாஸ்கே அது பிராக்டிஸ்ல ட்ரைனிங் லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு ஓடி இருப்பான். ஹேவ் அ கிரேட் டே சொல்லி தாட்டி விட்டுருப்பாங்க. பிரசன்ட் சாஸ்கே ஒரு வேளை அதெல்லாம் தோல்வி அடைஞ்ச கடந்த கால உறவுகளா இருக்கலான்பா. கிளம்பவும் கக்காஷி சாஸ்கேன்பாரு. நருட்டோ நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சக்குராக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்பா. பாஸ்ட்ல என்னன்னாலும் சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வரவன் சத்தியம் பண்ணிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு சென்சே உங்களுக்கு ஏன் நெஞ்சாவே பத்தி தெரியும்ல, நான் போய் ஆகணும்னு கிளம்பிடுவான். கக்காஷி சரி ஒன்னா நம்பிதான் இருக்கோன்னு பாரு. ஹாகுரோமா கக்காஷி கிட்ட லவ்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். ஒரு காலத்துல எனக்கும் 2 பசங்க இருந்தாங்க. 2 பேத்தையுமே நேச்சர் 2 பேரும் திரும்பவும் என்ன நேசிச்சாங்க. ஆனா நான் விஷயங்கள் எல்லாத்தையுமே சின்னவன் நம்பி ஒப்படைச்சேன். ஆனா அதுவே அவனோட அண்ணனுக்கு என்னையும் அவனையும் வெறுக்கிறதுக்கான ஒரு தீப்பொறியா போச்சு. காதல் வெறுப்பாச்சு. அப்புறம் இப்ப சாஸ்கே இப்படி இருக்கிறதுக்கான காரணம் வேற ஒன்றும் இல்ல, அவன் கடந்த காலத்துல இழந்த அன்பு. மாதராவுமே அதுல ஒருத்தன் அன்பாரு. கக்காஷி மாதரா போலவே தான் சாஸ்கேவோட விதியும் முடிய போதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்பாரு. ஹாகுரோமோ இல்ல, நானுமே என் வழியில ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைச்சவன் தான். கடந்த கால தவறுகள்ல இருந்து கத்திருக்கேன். அதனாலதான் இந்த தடவை பவரை 2 பேத்துக்குமே கொடுத்தா. கடந்த காலம் நிகழ்காலத்தை ஞாபகப்படுத்தாது, வருங்காலத்தை மாத்தாதது. கடந்த காலம் இருந்ததே வருங்காலத்தோட நன்மைக்காகன்பாரு. கக்காஷி நருட்டோக்குள்ள இருக்க பொட்டன்ஷியல் எப்படி பாத்தீங்கன்னு கேட்பாரு. ஹாகுரோமோ நருட்டோ உசுமாக்கி அந்த பையனால காப்பாற்ற முடிஞ்சது. கூடவே குராமாவோட ஃப்ரெண்டானா அவன் வெறுப்புக்கான இணக்கமா இருக்கான். நருட்டோவே பாத்துக்கிட்டோம். இந்த தடவை வெறுப்பு அன்பாகும் நான் நம்புறேன், இல்லைனா ஹோப் லவர் ரீகெயின் ஆகும் நம்புறேன். ஏன்னா என் அம்மா போல இல்லாம நருட்டோவும் சரி சாஸ்கேவும் சரி அன்புனா என்னன்னு உண்மையா தெரிஞ்சிருக்காங்கன்பாரு. சாஸ்கே மாதரா சிலையில நிப்பான். நருட்டோ ஹஷிராமா சிலையில நிப்பான். நருட்டோ இந்த இடமா நினைச்சேன் பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதுல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் சண்டை போட்டுக்கிட்டோன்னு கேட்பான். சாஸ்கே போன தடவை போலதான் இங்க நீ தோக்க போறேன்பா. நருட்டோ போன தடவை வச்ச அதே பஞ்சில இங்க வேலைக்கு ஆகாது. உனக்கு என்னெல்லாம் வேணும் நீ செய்ய போறியோ அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். உன்னை ஹொக்காகே ஆகவும் விட மாட்டேன். ஹொக்காகேங்கிறக்கான அர்த்தம் கூட உனக்கு தெரியலேன்பா. சாஸ்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹொக்காகேங்கிறது எனக்கு ஒரு புரட்சி. நீ நம்பர்ல இருந்து அது எனக்கு வேற
தரடான்பா. நருட்டோ உங்க அண்ணன் ஒரு தடவை எனக்கு சொன்னான், ஹொக்காகே ஆகணுங்கிறது எல்லாரும் உன்னை அக்னாலேஜ் பண்ணணும்னு இருக்கக்கூடாது, ஆல்ரெடி எல்லாத்தாலையும் அக்னாலேஜ் பண்ணப்பட்டவன் தான் ஹொக்காகே ஆக முடியும்னு. இதை கேட்ட சாஸ்கே, இட்டாச்சி வார்த்தைகள் இருந்து நான் எதுவும் கத்துக்கல, ஆனா அவன் வாழ்க்கையில இருந்து நிறைய கத்துருக்கேன், உனக்கு எனக்கு முடிவுகள் வேற, இந்த சண்டைக்கு முன்னால அதை கிளியர் பண்ணிடுறேன், ஹொக்காகேங்கிறது எனக்கு என்னங்கிறத நான் உனக்கு சொல்லி தரேன் நருட்டோன்பா. நருட்டோ ஷாக்காவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபைனல் பேட்டில்ங்கிற எபிசோட் தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ